கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் இன்னைக்கு இந்த என் டைம் ப்ராஃபசிஸ் பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஸோ அது கடந்து செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபத்தில் வழிநடக்க முடிய சகோதரன் ரவிச்சந்திரன் கரூர் நன்றி நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். பிரதர் கேக்குதுங்களா? எஸ் பிரதர், கேட்குது. ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, சாந்த சுரபியே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நாளிலும் கூட எங்களை சகோதர சகோதரிகளை ஒன்று கூட்டி இந்த இணையதளைய வாயிலாக இந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த நாளை தந்தக்க நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இந்த கடைசி கால தீர்க்க தரிசனத்தை பற்றி இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ள இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவைய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலும் கூட அந்த சத்திய பாடத்தை கொடுக்கிற சகோதரையும் கூட கருத்துல ஒப்புக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசன்ன மகிமை தங்கி இருக்கட்டும். இந்த சத்திய பாடத்தை நாங்களும் கூட கேட்கிற வண்ணமாக கேட்டு அதை உள்வாங்கி என்னுடைய ரகசியத்தின் வருகையும் கடைசி காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹரிமராஜ்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனங்க நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் கடந்த வாரத்துல இயேசு கிறிஸ்து 2வது வருகை பத்தி ஜூப்ளி லா பத்தி நாம் பார்த்தோம். இன்னைக்கு இந்த பேரலல் டிஸ்பென்சேஷன் பத்தி நாம் பார்க்க போறோம். அது தூது கொடுக்க முடிய நம்ம அன்பு சகோதரன் கார்த்திகேயன் கரூர் இருந்து நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச்சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்களோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து கடைசி கால தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நாம் படிச்சு கொண்டு வர்றோம். அந்த அடிப்படையில் கூட கடந்த சில வாரங்களாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் அந்த வருகையில் சம்பவிக்கக்கூடிய சில முக்கியமான காரியங்களையும் அவர் வந்திருக்கக்கூடிய 1874 வருடத்தை குறித்த சிறப்பு காரியங்களையும் நம்ம கடந்த சில வாரங்களாக நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு அன்பான சகோதர சகோதரிகளே, இணையான யுகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பாடத்தை பார்க்கிறோம். இணையான யுகங்கள் அப்படின்னு சொன்னா என்ன, எதற்காக இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது, இந்த இணையான யுகங்கள் அப்படிங்கிற இந்த பாடம் நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டே ரசல் 7ஆம் சபையினுடைய தூதன் அவர் எழுதின 6 வால்யூம்ல 2வது வால்யூம்ல காலம் சமீபமா இருக்கிறது அப்படிங்கிற அந்த 2வது வால்யூம்ல 7வது அத்தியாயம் 7th சாப்டர்ல இருக்கு இந்த இணையான யுகங்கள். இதனுடைய ஒரு வெகு சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். எதற்காக இந்த பாடத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும். முக்கியமா இதை படிச்சா தான் இனி வரக்கூடிய காரியங்களை நம்ம படிக்கிறதுக்கான ஒரு காரியங்கள் தென்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பாடத்தை நம்ம ஒரு அறிமுகமாக நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். பாருங்க, கடந்த சில வாரங்களாக 1874 வருடம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் வந்த உடனே அவருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உடனே அவர் செய்யறது அப்படின்னு சொன்னா சாத்தானை கட்டுறதும், அடுத்ததாக சபையை உயிர்த்தெழுதல் குறிச்சும் நம்ம பார்க்கணும். 1878வது வருடம் பரிசுத்தவான்கள், அதாவது மரிச்சு உயிர்த்தெழுதலுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் சபையினுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அங்கு ஆரம்பமாகிறது நம்ம பார்க்கலாம். 1874 நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில் வர்றாருங்க. 1878ஆம் வருடம் சபையினுடைய உயிர்த்தெழுதல் அங்க ஆரம்பமாகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பமாகுதுன்னா, அப்போ சபையினுடைய பரிசுத்தவான்கள், திருச்சபையின் பிள்ளைகள் எங்கிருந்து இருக்கிறாங்க? சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆதிகால சபையிலிருந்து இருக்கிறாங்க. நீங்க குறிப்பாக சொல்லணும்னா, சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சபையினுடைய வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் பாருங்க, ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீசர்கள் உட்பட
அங்கிருந்து சபைகள் ஸ்தாபிக்கப்படுது. பாருங்க, அந்த 7 கால சபை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சிமர்னா, பெர்கமோ, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா அப்படிங்கிற 7 காலகட்டங்களாக திருச்சபையை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, 7ஆம் கால சபை தான் லவோதிகேயா சபை. இப்ப நம்ம எல்லாருமே எந்த சபையினுடைய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, லவோதிகேயா சபையினுடைய காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ லவோதிகேயா சபையினுடைய காலப்பகுதி எப்ப ஆரம்பமாகுதுன்னா 1874ல. அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையும் அங்க பாருங்க, கரெக்டா உங்களுக்கு அந்த 1874வது வருஷம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறது நீங்க பாருங்க. 1874வது வருஷம் தான் 6 கால சபை முடிஞ்சிருச்சு. அங்க 7வது கால சபை ஆரம்பமாகிறதும் அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. நம்முடைய கர்த்தருடைய வருகையும் அந்த ஒரு வருடத்துல தான் இருக்கிறது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கணும். அப்போ 1874க்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னா 6 கால சபையினுடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து மரிச்ச நிலைமையில அப்படியே இருக்கிறாங்க. மரிச்சு இருக்காங்க. அப்போ கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே என்ன செய்யறார் அப்படின்னா, அவர்கள் உயிரோடு எழுப்புறார். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது அப்படின்னா 1878ல நடக்குது. இப்ப இந்த 1878ல உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்குதுன்னா எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1ஆம் கால சபை, 2ஆம் கால சபை, 3ஆம் கால சபை, 4, 5, 6 இந்த 6 கால சபையில வாழ்ந்து முடிச்ச பரிசுத்தவான்கள் சபையாக தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் பாருங்க, பவுல், பேதுரு, யாக்கோப்பு, அந்த மாதிரியான யோவான் உட்பட எல்லாரையும் நம்ம சேர்த்துறாங்க. அநேகர் சபையினுடைய அந்த அந்த தேவன் எதிர்பார்த்த அந்த குணலட்சணங்கள், கிறிஸ்துவின் சாயல் அவர் இடத்துல அவங்க வாழும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க மறிச்சிட்டு கொஞ்ச காலம் காத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அப்ப அவர் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இவர்கள் எல்லோரையும் உயிரோட எழுப்பக்கூடிய அந்த காரியத்தை செய்யறார். சரி, 1878ல உயிர் திறந்துட்டு 1878க்கு அப்புறம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இப்ப நம்ம 1878க்கு அப்புறம் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் மறிக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க நீங்க நல்லா கவனிக்கணும். சபைக்கான ஒரு தகுதியோட ஒரு பரிசுத்தவான் மரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா 1878க்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்தவான்கள் காத்திருக்கணும். ஆனா இப்ப என்ன வேணும், காத்திருக்க வேண்டியதில்லை. இப்ப என்ன செய்யணும், மரிச்ச உடனே அங்க உயிர்த்தெழுதல் நடந்துடும் நமக்குள்ள. காரணம், நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதியில் நம்ம பிறந்து வாழ்ந்து நம்ம மரிச்சிருக்கிறோம். அப்ப மரிச்ச உடனே பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஆதிகால சபையிலிருந்து அந்த 6 கால சபையினுடைய பரிசுத்தவான்கள் காத்துட்டு இருந்தது போல நாம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நாம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கோம், தயாரா இருக்கிறோம். உடனே நம்ம வந்து உயிர் தரக்கூடிய சூழ்நிலை. இதுதான் நம்முடைய மூத்த சகோதரர்லாம் இது எப்படி அது ஒரு ப்ராக்டிக்கலா சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ எனக்கெல்லாம் நான் சத்தியம் கேட்கும் பொழுது இந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக மூத்த சகோதரர்கள்லாம் இதை குறித்து சொல்லும்போது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உதாரணத்துக்கு இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்னா மறிச்சிட்டோம். திடீர்னு நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாம், அடடா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சாப்பிட்டுட்டு இப்பதான் கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு, உடனே அப்படியே அப்படி நெஞ்சில கை வச்சார், அப்படியே இறந்துட்டாரு, சேர்ல உட்காந்து வாக்கில் இறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியில சரி இவருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர் இறந்துருவார். இப்போ ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, இவர் எடுத்துட்டு போற இந்த அவருடைய பாடி எடுத்து போறக்காக அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது கூட இறந்து அந்த ஒரு நொடியில அவர் என்ன வேறுன்னா அப்படி உயிர் தெரிந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சரீரம் அங்க அடக்காரதனைக்காக போயிட்டு இருக்கோம். ஆனா அவர் உயிர் தெரிந்து கிறிஸ்துவோட இருப்பார். கிறிஸ்துவோட மாத்திரமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் அந்த சபையை அந்த 1,44,000 பேர் எவ்வளவு பேர் தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு கிறிஸ்துவோட இருக்கிறாங்களோ அத்தனை பேரோட நாமளும் போய் இருப்போம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 7ஆம் கால சபையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம நொடி பொழுதுல நம்ம மறுரூபமாகக்கூடிய, அதாவது உயிர் தெளிந்து கிறிஸ்துவோட இருப்போம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்போ 1878வது வருடம் பரிசுத்தவான்களுடைய, அதாவது சபையினுடைய உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கான ரூபகாரங்கள், வேத ஆதாரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா, அதற்கான வேத ஆதாரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துல நமக்கு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, 1878வது வருடம் உயிர்த்தெழுதல் ஆரம்பமாயிடுச்சு.
பாருங்க 1874 74ல நம்முடைய கர்த்தர் 2ஆம் வருகையில வந்தாச்சு. 78ல உயிர்த்தெழுதல் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பார்க்க போறோம். இப்ப 74 நம்முடைய கர்த்தர் வந்ததுக்கான ப்ரூஃப் கடந்த வாரங்களை பார்த்தோம். இப்போ உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இணையான யுகங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனா இது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம இதை முதல்ல பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? பாருங்க, இந்த இணையான யுகங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த சார்ட்டை ஒரு முறை நீங்க எல்லோரும் நல்லா உள்வாங்கி ரீகால் பண்ணிக்கோங்க. நான் புதிய சகோதரர் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்களாக பிரிக்கப்பட்டது. 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இந்த 3 உலகங்களை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் உலகம் அப்படின்னு சொன்னா 1ஆம் உலகத்தை நீங்க 2ஆ பிரிக்கலாம். இதுல ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. படைப்புகள் சிருஷ்டிப்பின் காலப்பகுதியை ஒன்னாவும், அப்புறம் ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இருக்கிறது 2ஆக நம்ம பிரிக்கலாம். இது 1ஆம் உலகம். சரிங்களா? ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை இது 1ஆம் உலகம். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை. 2ஆம் உலகத்தை 3ஆக பிரிக்கிறோம். இந்த 2ஆம் உலகத்தை நாம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு முற்பிதாக்களின் யுகம், 2வது யூத யுகம், 3வது சுவிசேஷ யுகம். ஓகேங்களா? 2ஆம் உலகத்தை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். 3ஆம் உலகத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். பாருங்க, 3ஆம் உலகத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு மேசியாவின் யுகம் அல்லது 1000 வருட அரசாட்சி அல்லது கிறிஸ்துவின் யுகம், கிறிஸ்துவினுடைய 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யுகா யுகம், பின்வரும் யுகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகா யுகம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ நாம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இணையான யுகங்கள் பாருங்க, உலகங்கள், அந்த உலகங்களுக்குள்ள யுகங்கள் இருக்கு. சரிங்களா? தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்கள் இருக்கு. அந்த 3 உலகங்களுக்குள்ள சில யுகங்களை பிரிச்சு நம்ம வச்சிருக்கிறோம். அதுல குறிப்பா இந்த 2ஆம் உலகத்தை தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறோம். அந்த 2ஆம் உலகத்துல யூத யுகம் ஒரு யுகம், அதற்கு இணையான சுவிசேஷ யுகம். இப்ப யூத யுகத்திற்கும் சுவிசேஷ யுகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இணைன்னு சொன்னா 2மே ஒரே மாதிரியே இருக்கு. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அதான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க பாருங்க அன்பான சகோதரர்களே, இது இணையான யுகங்கள். 2 யுகங்களும் ஒரே மாதிரி இருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 யுகங்களும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, ஒரே மாதிரி இருக்குதுன்னா என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். சரி, என்ன ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில சம்பவங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அப்படியே எப்படி யூத யுகத்துல என்னவெல்லாம் நடந்திருக்குதோ அதே மாதிரியே சுவிசேஷ யுகத்துல நடந்திருக்கு. அப்ப நம்ம இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அப்போ சுவிசேஷ யுகத்திற்கு நிழலா யூத யுகம் இருக்குது. அப்போ யூத யுகத்தினுடைய நிஜம் சுவிசேஷ யுகத்துல இருக்குது. அப்போ யூத யுகம் சுவிசேஷ யுகம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ யூத யுகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்தாங்க இல்லையா? அதனால அதுக்கு யூதர்கள் பெரும்பான்மை, யூதர்கள் கோலோச்சி இருந்தது. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யூதர்களுக்கென்று தனியாக தேவன் ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருந்தது. அதனால அது பேர் யூத யுகம். சுவிசேஷ யுகம் அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்கென்று இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி கிறிஸ்தவர்களுக்கென்று தேவன் ஒரு தனி யுகத்தை வைத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷ யுகம். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், யூத யுகம்னா இஸ்ரேல் ஜனங்கள் உடையது, சுவிசேஷ யுகம்னா கிறிஸ்தவ ஜனங்கள் உடையது. அப்போ இஸ்ரேல் ஜனங்களும் கிறிஸ்தவ ஜனங்களும் ஒரே மாதிரி, அதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படியெல்லாம் சில காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குதோ, தேவன் எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கிறாரோ, அதுக்கு அப்படியே நிழலா ஏற்கனவே யூதகத்திலும் அதே மாதிரியான சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்குது. சரிங்க. அப்ப இந்த யூத யுகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும், இந்த சுவிசேஷ யுகம் யூதகம் எங்க முடியுது, அப்புறம் சுவிசேஷ யுகம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாருங்க,
யூத யுகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, யாக்கோப்பினுடைய மரணத்துல இருந்து. யார் யாக்கோப்பு அப்படின்னா, ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோப், ஈசாக்கினுடைய மகன் யாக்கோப். சரிங்களா? பாருங்க, ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கினுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, ஏசா, யாக்கோப்பு. அந்த யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேருடைய வம்சாவளிகள் தான் யாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ யாக்கோப்பினுடைய மரணத்திலிருந்து அந்த யூத யுகம் ஆரம்பம் ஆகுது. அது எங்க வந்து முடியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும் இருக்குது. நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. யூத யுகம் பாருங்க, இதான் பாயிண்ட். யூத யுகம் இங்க ஆரம்பிக்கும். இங்கிருந்து இப்படி ஆரம்பிக்குதா, இதுதான் யூத யுகம். அப்ப இந்த யூத யுகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, யாக்கோப்பினுடைய மரணத்துல இருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துல முடியுது. இதுதான் யூத யுகம். சுவிசேஷ யுகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பின்பு எப்படி யூத யுகம் வந்து யாக்கோப்பினுடைய மரணத்துக்கு பின்பாடு ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி சுவிசேஷ யுகம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அங்கிருந்து ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிறதா சுவிசேஷ யுகம். இப்போதைக்கு நீங்க இந்த ஒரு புரிதல் வச்சுட்டா போதும். ரொம்ப நான் பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நிறைய சகோதரர்கள், பிரதர் எனக்கு சில பாயிண்ட் எல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுனால, இந்த பாயிண்ட் நான் வந்து எவ்வளவு எளிமையா உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் அந்த அளவுக்கு சொல்றோம். நீங்க நல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற காரியங்களை புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ யூத யுகத்திற்கும் சுவிசேஷ யுகத்திற்கும் இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகளை, சில ஒற்றுமையான சம்பவங்களை பாருங்க. யூதகத்துல எப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்குதோ அதே மாதிரியே சுவிசேஷ யுகத்திலும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சில சம்பவங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா நான் பாயிண்டா நான் சொல்லிடுறேன். பாருங்க, யூதகம் எப்படி யாக்கோப்பினுடைய மரணத்துக்கு பிற்பாடு அங்கிருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி, இங்க சுவிசேஷகம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பின்பு நடக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது யாக்கோப்பினுடைய மரணத்துக்கு பிற்பாடு யாக்கோப்பினுடைய 12 குமாரர்கள் மூலமா தான் அந்த யூத யுகம் ஆரம்பமாகுது. ஒரு யுகம் எப்படி ஆரம்பம் ஆகுது அப்படின்னா, யாக்கோப்பினுடைய 12 பசங்க, 12 குமாரர்கள். யாக்கோப்புக்கு 12 பேர் இருந்தாங்க இல்லையா, 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களை கொண்டுதான் அந்த யூத யுகம் அப்படியே ஆரம்பமாகும். இங்க சுவிசேஷகம் இயேசு கிறிஸ்துடைய 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த சுவிசேஷகம் அப்படியே உருவாக ஆரம்பிக்குது. ரெண்டுக்குமே ஒரு அருமையான அந்த இணை அப்படியே இருக்குது பாருங்க. இந்த யூத யுகத்துல மத்தியஸ்தராக, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே மத்தியஸ்தராக மோசே அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க சுவிசேஷ யுகத்துல தேவனுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பேர் நியாய பிரமாணம். சரிங்களா? அந்த நியாய பிரமாணம் மோசே மூலமாக கொடுத்தாங்க. மோசே மூலமாக தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, சுவிசேஷ யுகத்துல இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் பிரமாணத்தை கொடுத்தாங்க. அன்பின் பிரமாணத்தை கொடுத்தாங்க. பாருங்க, பிரதான ஆசாரியனாக ஆரோன் இருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்திற்கான பலிகளை அவர்கள் செலுத்தும் போது அந்த பலி யார் மூலமாக செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஆரோன் மூலமா செலுத்தப்பட்டுச்சு. அப்போ பிரதான ஆசாரியன் ஆரோன். இங்க சுவிசேஷ யுகத்துல, அதாவது கிறிஸ்தவர்களுடைய யுகத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியன். நம்முடைய எல்லா பலிகளையும் நாம இயேசு கிறிஸ்து மூலமா தான் செலுத்துறோம். அவர்கிட்ட கொடுப்போம், அவர் வாங்கி அப்படி தேவன்கிட்ட கொடுப்பான். இதுதான் முறையாக இருக்கு. சரிங்களா? நம்முடைய ஜீவ பலியை நம்ம கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணா கூட நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே அப்படிங்கிறோம். அப்போ எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமா தான். சரிங்களா? ரைட். அப்போ அடுத்ததாக யூதகத்துல, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் விருத்த சேதனம் அப்படிங்கிற அந்த ஆண் உறுப்பினுடைய நுனித்தோலை நீக்கக்கூடிய அந்த விருத்த சேதனம், இந்த முஸ்லீம் சொல்றாங்களே சுன்னத், அந்த விருத்த சேதனம் அது வந்து ஒரு உடன்படிக்கையாக தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப விருத்த சேதன உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருந்தாங்க. இங்க கிறிஸ்தவ யுகத்துல
ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் இருக்கு. பாருங்க, அப்படியே இணை நீங்க அப்படியே நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா அப்படியே மேட்ச் ஆகி வரும். சரிங்களா? அவ்வளவு ஒற்றுமைகள் ரெண்டு யுகத்துக்கும் இருக்கிறத நீங்க கவனிக்கணும். அடுத்ததாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பூமியில மிக முக்கியமா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த ஜாதிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்ப அவர்கள் பூமியில வாழும் பொழுதே அநேக ஆசீர்வாதங்களை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பூமியில இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. காரணம், அவங்கதான் கடற்கரை மணல், தெய்வ பக்தியுள்ள சந்ததியில அவங்க கடற்கரை மணல், பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல அவங்க இருந்தாங்க. அப்படியே இங்க சுவிசேஷ யுகத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்காம பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தாங்க. பரத்துக்குரிய ஆசீர்வாதம் சொன்னா, இந்த பூமியில நமக்கு எந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்காம பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தயாராக வச்சிருக்காங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, பரத்துக்குரியதை நோக்கியே இருக்கும். அடுத்தது, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க தேவன் அவர்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புறஜாதி ராஜாவா இருந்தக்கூடிய நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாபிலோன் ராஜ்யத்துல அவங்க சிறைப்பட்டு போனாங்க. அப்போ தேவன் இதை அனுமதிச்சார். எப்படின்னா, யார்கிட்ட சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, பாபிலோன் ராஜ்யத்துல அவங்க இஸ்ரேல் ஜனங்களை அவங்க சிறைப்பிடிச்சிட்டு போய் அடிமையாக இருந்தாங்க. சரிங்களா? இங்க கிறிஸ்துவ யுகத்துல, அதாவது சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பாபிலோன், அங்க கிறிஸ்துவ சபைகள்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் யார்கிட்ட அடிமையாக இருக்கிறாங்க, யாருடைய பிடியில் இருக்கிறாங்க அப்படின்னா, பெயர் கிறிஸ்தவ அமைப்பினுடைய பிடியில் இருக்கிறாங்க. பாருங்க, சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே, ஏஜி, இந்த மாதிரி பல சபைகள் இருக்கு இல்லையா, டிஎல்சி, இந்த மாதிரி எத்தனை பெயர் சபைகள் இருக்கு இல்லையா, அத்தனை பெயர் சபைகளுக்கும் அதுக்கு ஒரே பேரு அந்தி கிறிஸ்து அமைப்புகள். அதுக்கு இன்னொரு பேர் தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா மகாபாபிலோன். சரிங்களா? புராட்டஸ்டன்ட் மகாபாபிலோன், அதுக்கு ஒரு அது தாய் குமாரத்தி, பாபிலோன் குமாரத்தி, அப்ப ரெண்டு சேர்ந்ததுதான் மகாபாபிலோன். அப்ப அந்த மகாபாபிலோன்ல சிறையில அடிமைகளாக இருக்கிறாங்க. அடுத்தது, அவர்கள் எல்லோருமே ஒரு பணிவிடை செய்யும் வீட்டாராகவே இருக்கிறாங்க. ஆனா நாம முத்திரை வீட்டாராக இருக்கிறோம். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த வார்த்தை நீங்க உங்களா புரிஞ்சுக்கணும் அப்படிதான் பாருங்க. நாம பாருங்க, நீங்க நல்ல ஓனர் யாரு? முதலாளி, சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன். அவருக்கு நம்ம பிள்ளைகளாம். அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனில ஓனருடைய பசங்க நாம. அதே கம்பெனில வேலை செய்யறவங்க யாரு அப்படின்னா அந்த மாதிரி, அதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறவங்க. அப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய, இது சும்மா ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுடைய புரிதலுக்காக இருக்கின்றதுக்காக நான் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 20-30 பாயிண்ட் நம்ம இதே மாதிரி கொடுக்க முடியும். நேரமின்மை காரணமாக நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா மாத்திரம் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டு யுகமும் எவ்வளவு ஒரே மாதிரியான ஒற்றுமையில் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகச்சரியான ஒரு உதாரணமாகவும் மிகச்சரியாக ஒரு காரியமாகவும் இருக்கும். இது போதுமானதாகவும் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? சரிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா, சம்பவங்கள் மாத்திரம்தான் ஒரே மாதிரி இணையாக அல்லது ஒற்றுமையாக ஒரே மாதிரியே இருக்குதா, அல்லது வேற ஏதாவது இதுல இணைகள் இருக்குதா அப்படின்னா நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காலப்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கு. சம்பவங்கள் மாத்திரம் இணையாக இல்லைங்க, காலப்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது யூத யுகம் அப்படின்னு சொன்னா, இந்த யூத யுகம் எவ்வளவு காலப்பகுதியை உள்ளடக்கி இருக்குதோ அதே காலப்பகுதியை இந்த சுவிசேஷ யுகமும் உள்ளடக்கி இருக்கிறது தான் இங்க ஆச்சரியம். உதாரணத்துக்கு, இங்க நான் இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணல, நீங்க அப்படியே நீங்களே புரிஞ்சுக்கோங்க. யூத யுகத்தினுடைய ஆரம்பம் யாக்கோப்பினுடைய மரணம், அங்கிருந்து எங்க முடியுது? இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும் இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு காலப்பகுதி வேணும் இல்லையா? அந்த காலப்பகுதி எவ்வளவு அப்படின்னா 1845 வருஷம் அதுக்கான காலப்பகுதி. அப்போ யூத யுகம்
1845 வருஷங்கள் இருக்கு. அதே 1845 வருஷங்கள் என்ன இருக்கு அப்படின்னா சுவிசேஷ யுகமும் இருக்கு. பாருங்க, இணை 1845 வருஷம் யூதயுகம் இருக்கு. அதே மாதிரி 1845 வருஷமும் சுவிசேஷமும் இருக்கு. அதனாலதாங்க நம்ம சொல்றோம், எப்படி அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இணை ஒரே மாதிரியே இருக்கு, ஒரே மாதிரியே இருக்கு. இப்ப இரட்டை குழந்தைகள் அப்படின்னா ட்வின்ஸ் சொல்றோம் இல்லையா? பாருங்க, அவங்க ஒண்ணுதான் எதிர்பார்த்திருப்பாங்க, அதே மாதிரியே இன்னொன்னு வந்து இருக்கும். அப்போ இது என்ன, இது இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமும், ஒரு அதிசயமும் இருக்குது இல்லையா? அப்படிதானே இருக்கும். அதான அந்த ட்வின்ஸ். அதே மாதிரி ஒரு ஒரு இரட்டை இருக்குது. அதான் இந்த யுகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை. சரிங்களா? இப்ப அன்பான சகோதரர்களே, இப்ப 1845 வருஷம் சொல்றீங்களே பிரதர், அதுக்கான ஸ்பிளிட் அப் குடுங்க, ப்ரூஃப் குடுங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்கணும். 1845 வருஷம் எப்படி அப்படிங்கிறத இப்ப நான் வந்து உங்களுக்கு சுருக்கமா ஸ்கிரீன்ல அதுக்கான வருஷ அமைப்புகளை நான் ஒரு ஆர்டரா நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப நீங்க எல்லாரும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த ஸ்கிரீன் பாருங்க. நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நான் அப்படி நான் படிச்சு அப்படி நான் வாசிக்கிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். யாக்கோப்புடைய மரணத்திலிருந்து அந்த நான் இப்ப எதை பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி அந்த ஒரு யூதயுகம் 1845 வருஷத்தை உள்ளடக்கியதாக இருக்குதுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் எடுக்கணும் இல்லையா? அது பைபிள் இருந்தா நமக்கு வேதமானவர்களுக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைபிள் தான் ப்ரூஃப் இல்லையா? இப்ப பைபிள்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா, யாக்கோப்பு மரிச்சு இருந்து, சரிங்களா, இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் பாருங்க, யாக்கோப்பு மரிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, எகிப்துல கொஞ்ச காலம் அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமையாக இருந்துட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, அங்கிருந்து எகிப்துல இருந்து கிளம்பி என்ன பண்றாங்க, அப்படியே வந்து செங்கடல் கடந்து கானான் தேசம் நோக்கி பயணப்படுறாங்க. அதுக்கு 198 வருஷம் ஆயிருக்குது. அப்புறம் வனாந்தரத்துல ஒரு 40 வருஷம் இருக்கிறாங்க. 40 வருஷம் அவர்கள் நடந்திருக்கிறாங்க. அப்புறம் கானான் தேசத்தை போய் 40 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் கானான் தேசத்துல உள்ள ரீச்சா அங்க போய் சேர்ந்துட்டு அங்க ஒரு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 6 வருட காலங்கள் ஆயிருக்குது. அப்புறம் நியாயாதிபதிகளுக்கு அதுக்கப்புறம் அந்த தேசத்தை நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அது 450 வருஷ காலமாக இருந்துச்சு. அப்புறம் ராஜாக்கள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ராஜாக்கள் 513 வருடங்கள் ராஜாக்களுடைய காலப்பகுதி இருந்துச்சு. அப்ப ராஜாக்களுடைய காலப்பகுதியில தான் சிதேக்கியா காலப்பகுதியில் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போறாங்க. அப்படி இவங்க தேசத்தை விட்டு எல்லாம் சிதறடிக்கப்பட்ட உடனே 70 வருஷம் தேசம் பாழாய் கிடக்குது. நம்ம போன பாடங்கள்ல எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 70 வருஷங்கள் தேசம் பாழாய் கிடந்த வருஷங்கள் 70 வருஷங்கள். அப்புறம் திரும்ப கோரேஸ் ராஜாவுடைய வருகையிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வரைக்கும், அந்த கிபி 1 அப்படி சொல்லுவோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த கிபி 1 அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி 536. அப்ப மொத்தமா நம்ம டோட்டல் பண்ணோம்னா, யாக்கோப்புடைய மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் 1813 வருஷம். பிறப்பல்ல, பிறந்து ஒரு வருஷம், அதாவது கிபி 1 அது வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 1813 வருடங்கள் இருக்கு. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா? அப்ப 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். அதுல ஒரு வருஷத்துக்கு நம்ம ஏன்னா கிபி 1 இங்க நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு கழிச்சிட்டோம்னா 32 வருடங்கள். 1813 32 வருஷத்தையும் நம்ம தொகையிட்டோம், கூட்டினோம் அப்படின்னா 845 1845 வருஷங்கள் அப்படியே துல்லியமாக வந்து நிக்குது. யாக்கோப்பு மரிச்சு இருந்து இயேசு கிறிஸ்து மரிச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதி 1845 வருஷம். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இதுல எல்லாத்துக்குமே வசனம் இருக்குதா அப்படின்னா, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நேரடியா இருக்குதா? ஆமா, நேரடியா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தவிர, யாக்கோப்புடைய மரணத்திலிருந்து அந்த யாத்ராகம், அதாவது அவங்களுடைய பயணத்தை, இந்த ஒரு விடுதலை பயணம், எகிப்திலிருந்து கானானை நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க.
அது வரைக்கும் 198 வருஷம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த 198 இயர்ஸ்க்கு மட்டும் 198 வருஷத்துக்கு மட்டும் நேரடியாக இல்ல, மறைமுகமா இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே வசனம் நேரடியாக இருக்குது. நான் பாருங்க உதாரணத்துக்கு வனாந்தரத்துல அவங்க வனாந்தர பயணம் எத்தனை வருஷம் போனாங்கன்னா 40 வருஷம் போனாங்க. வசனம் நேரடியா இருக்கா? சரி. கானான் தேசத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் இருக்குது? 6 வருஷம் இருக்கு. அதுக்கு இருக்கா? ரைட். உதாரணத்துக்கு பார்த்தா ராஜாக்கள் 513 இருக்குது. அப்புறம் நியாயாதிபதிகள் 450 இருக்கு. தேசம் பாழாய்க்கிறது 70 வருஷம் இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமே இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் அவர் இந்த பூமியில வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்கு. அது நம்ம கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட்லயே நம்ம படிச்சிட்டோம். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறோம். சரி. இப்ப இந்த 198 வருஷத்துக்கு மாத்திரம் நம்ம ஒரு பிரதர் நீங்க ஒரு கணக்கு கொடுத்தீங்கன்னா ஆல் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்ப அந்த 198 வருஷத்துக்கு நம்ம கணக்கு பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்? நம்ம நேரடியாக இல்ல, மறைமுகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். மறைமுகமாக இருக்குதுன்னா அது எப்படி பார்க்கணும்? அது எப்படி பிரிச்சு பார்க்கலாம்? ஆபிரகாம் அப்படின்னாங்க. யாரு? யாக்கோப்புடைய தாத்தா ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தான். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, உனக்கு அதாவது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னா, அதாவது அவருடைய சொந்த ஊரை விட்டு நல்லா கவனிங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன் பார்க்க வேண்டாம். இப்ப நல்லா பார்த்து கவனிங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போட்டுட்டு இருக்காதீங்க இப்போ. சரியா? இப்ப நல்லா நான் சொல்ற விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. ஆபிரகாம் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டார். எங்க? அந்த ஊர் அப்படிங்கிற ஒரு கல்தேயர் பட்டணத்துல இருந்து அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு எங்க போனார்னா கானான் நோக்கி அவர் போனார். அவர் நான் சொல்ற ஊருக்கு நீ போ அப்படின்னாரு. அப்படி அவங்க நிறைய பல இடத்துல இருந்தார் அவர். பல இடத்துல இருந்தார். சரிங்களா? ஓகே. இப்போ அப்படியே போய் கடைசியில் எங்கன்னா ஒரு இடத்துல போய் அவர் தேவன் சொன்ன இடத்துல போய் அவர் செட்டில் ஆகி அங்க இருந்துட்டார். அப்படி அவங்க அங்க இருக்கும்போது 3 புருஷர்கள் தான் இயேசு கிறிஸ்து அவர் வந்து சந்திக்க வந்தார். நம்ம படிச்சிருக்கோம். 3 புருஷர்கள் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தை இருக்காது. ஆனா அது கிறிஸ்து தான். அவர் வரும்போது கரெக்டா சொன்ன மாதிரியே அவங்க வந்தாங்க. வந்து இருக்கும்போது வந்த உடனே இவங்கெல்லாம் போய் அப்படியே பேசிட்டு அவருக்காக அந்த இளம் கன்று அப்படியே அடிச்சு புசிச்சு அவங்களுக்கு விருந்தெல்லாம் வைப்பார். அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு இன்னும் குழந்தை இல்ல, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஒரு உடன்படிக்கை போட்ட அந்த டைம்ல இருந்து குழந்தை பிறக்கிறது. குழந்தை யாரு? ஈசாக்கு. அப்படி ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் 25 வருஷம் இதுக்கு வசனம் இருக்கு. இன்னும் என்ன தருங்க கொஞ்ச நாள்னா குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த காலப்பகுதியை அவர் கொடுப்பாங்க. ஏன்னாகும் உங்களுக்கு ஒரு பையன் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி சொன்னார். அதான் ஈசாக்கு பிறகு. அதுக்கு கரெக்டா அவங்க உடன்படிக்கை ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை போட்டதுல இருந்து ஈசாக்கு பிறந்த வரைக்கும் சரியாக 25 வருஷங்கள் இருக்கும். இதுக்கு வசனங்கள் நேரடியாக இருக்கு. சரி. இப்ப அடுத்தது ஈசாக்கு பிறந்ததுல இருந்து யாக்கோப்பு பிறந்த வரைக்கும் 60 வருஷங்கள். இதுக்கு எப்படி வசனம் சொல்லலாம்? ஆதியாகமம் 25:26 25ஆம் அதிகாரம் 26 வசனத்துல யாக்கோப்பு பிறக்கும் பொழுது ஈசாக்குடைய வயசு 60. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி 60 வருஷம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ வசனங்கள் இதுக்கு இருக்கு. அடுத்தது யாக்கோப்பு பிறந்ததுல இருந்து யாக்கோப்பு இறந்த வரைக்கும் அப்படின்னு எடுக்கிறோம் 147 வருஷங்கள். அப்படின்னா யாக்கோப்பு உயிரோட இருந்தது 147 வருஷம். அதுவும் வசனம் இருக்கு. ஆதியாகமம் 47:28 147 வருஷங்கள் யாக்கோப்பு உயிரோட இருந்தாங்க. அப்ப மொத்தமா டோட்டல் பண்ணோம்னா 232 வருஷம். கரெக்டா? சரி. இப்ப 232 வருஷம் அப்படின்னு சொன்னா இப்போ இதை எதுல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா ஆபிரகாம் எங்க இருக்கிறார் அப்படின்னா ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க பாருங்க. அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடந்து எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க இல்லையா? அது யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்துல நேரடியா இருக்கு. 430 வருஷங்கள் ஆயிருக்குதுன்னு சொல்லி ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து யாரு? நான் சொல்ற காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா? அப்படி எல்லாம் சொல்லி இவர் வந்து அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோப்பு பிறந்து யாக்கோப்புக்கு அப்புறம் 12 பசங்க எல்லாம் அப்படியே வந்து அவங்க எகிப்துல அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக மோசே வந்து அப்படி வரும். இதுக்கான காலப்பகுதி
430 வருஷங்கள் அப்படின்னு எங்க சொல்லியிருக்குன்னா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல சொல்லியிருக்கு. அப்போ 430ல இருந்து நீங்க 232 கழிச்சீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா எது வந்துரும் அப்படின்னா 198 வருஷங்கள் வரும். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்ப நீங்க நல்லா ஸ்கிரீன் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வேணும்? யாக்கோப்பு இறந்ததுல இருந்து அவங்க அந்த விடுதலை பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய 198க்கும் ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க 1845 வருஷங்களுக்கான எல்லாத்துக்கும் இப்ப பாருங்க 198க்கு தான் இப்ப நம்ம ப்ரூஃப் பார்த்தோம். 198க்கும் பார்த்தாச்சு, 40 வருஷம் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் செக் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப மொத்தமா எவ்வளவு வருது அப்படின்னா யூத யுகம் முழுமைக்கும் 1845 வருஷங்களை உள்ளடக்கினதுதான் யூத யுகம். சரி, அப்ப இந்த யூத யுகம் 1845 வருஷம் இருக்குதுன்னா அதே அளவுக்கு தான் சுவிசேஷ யுகம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு நீங்க அடுத்து கேட்கலாம். எப்படி நீங்க இது எப்படி சொல்றோம்? இந்த இணை பாருங்க, நீங்க சம்பவங்களை பொருத்தி பாக்குறீங்க, பக்காவா மேட்ச் ஆகுது. எருமா மேட்ச் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இயரும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வசனங்களை வாசிக்க போறோம். அந்த வசனங்கள் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிஸ்டர் வாசிக்க முடியுமா? ஆமோஸ் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசி என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இந்த பூமியிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்னா நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் எல்லா எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இது என்ன? இந்த தீர்க்கதரிசி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அக்கிரமங்களை எப்படி பண்ணாங்களோ அதே அளவுக்கு தண்டனையும் இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? அதாவது ஒரு நாள் தப்பு பண்ணா இன்னொரு நாள் தண்டனை. சரியா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நமக்கு வாசிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப எரேமியா 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இரட்டிப்பாய் நான் நீதியை சரி கட்டுவேன்றார். இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய அக்கிரமத்துக்கு இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாரம் தவறு பண்ணா ஒரு வாரம் தண்டனை. ஒரு மாசம் தவறு பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு மாசம் தொடர்ந்து அக்கிரமம் பண்றீங்கன்னா ஒரு மாசம் தண்டனை. ஒரு வருஷம் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு வருஷம் தண்டனை. சரியா? இந்த ஒரு வருஷ தண்டனை காலம் உங்களுக்கு முடியும். நீங்க அக்கிரமம் பண்ணது ஒரு வருஷம், தண்டனை ஒரு வருஷம். சரியா? இப்ப இந்த காலப்பகுதியில அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா திருந்தி ஆகணும். அதுக்கான எல்லா சூழ்நிலையும் தேவன் அங்க கொடுத்துட்றார். புரிஞ்சுதா? ஓகே, பாருங்க, இதே அப்படியே ஏசாயாவும் சொல்றாரு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க, அவங்க தண்டனை காலம் முடிஞ்சு ஒரு ஆசீர்வாதத்துக்கு வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்க பேசுறாரு. சரியா? அப்ப இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, "இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது" அப்படின்னு. அப்ப இரட்டிப்பாய் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்த சொல்லிருங்க. படிச்சிருங்க. அடுத்தது 12 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த நம்ம பார்த்துக்கிற இரட்டிப்பாய், அப்புறம் இரட்டிப்பான அப்படின்னெல்லாம் இப்போ எரேமியா 16ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம், இதுல நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கான தண்டனை பகுதி அல்லது ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கக்கூடிய காலப்பகுதி அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த 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 மாதிரியான வசனங்கள இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எல்லாமே எங்க இருக்கு? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இரட்டிப்பான ஆசீர்வாதம்னா நம்ம என்ன சொல்றது? ஓ! டபுளா போட்டிருக்குது. 100 போட்டா 200, 200 போட்டா 400. அப்ப இதுதான் நம்ம டபுள் இரட்டிப்பா அப்படின்னு சொல்லுவோமோ? ஆனா இந்த இடத்துல இரட்டிப்பு அப்படிங்கிற இரட்டிப்பான அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படி மல்டிப்ளை பண்ணி அப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் இங்க கொடுக்கப்படல. நீங்க சரியான ஒரு மொழிபெயர்ப்புல நீங்க கவனிக்கணும்னா, இப்ப நீங்க எல்லாரும் அந்த ஸ்கிரீன் நோட் பண்ணி பாருங்க. நம்ம எரேமியா 16, 18, ஏசாயா 40:2, சகரியா 9, 12 இந்த வசனங்கள்ல பார்த்த இரட்டிப்பாய், இரட்டிப்பாய், இரட்டிப்பான அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஹீப்ரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ஒரே மாதிரியான வார்த்தைகள் இல்ல. சரிங்களா? அப்ப அந்த வார்த்தை ஹீப்ரு வார்த்தை இங்க மாறிட்டே இருக்கு. அது அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, இந்த ஹீப்ருல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன வருது? ரிப்பிட்டேஷன், அப்புறம் டியூப்ளிகேட் அல்லது ரிப்பிட்டேஷன் இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அப்படின்னு நீங்க தமிழ்ல இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, திரும்பவும் அதே அளவு. அதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அந்த மிஸ்னே, அப்புறம் கேப்பல் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஹீப்ரு வேர்டுக்கு திரும்பவும் அதே அளவு, திரும்பவும் அதே மாதிரி, திரும்பவும் அதே போன்று. இந்த 3 தான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்ப இரட்டிப்பு அப்படின்னா, நம்ம டபுள் டபுள்ன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. 1 போட்டா 2, 2 போட்டா 4, 4 போட்டா 8, 8 போட்டா 16. இதுதான் நம்ம இரட்டிப்பு. இது இல்ல. அப்படி தமிழ்ல நீங்க அப்படி நேரடியா படிச்சா அப்படித்தான் அர்த்தம் வரும். ஆனா அது அல்ல. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இத சரியா புரிஞ்சுக்கலன்னா, அப்புறம் திரும்ப பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் இது கேள்வியா நீங்க கொண்டு வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். சரிங்களா? அப்போ இதனுடைய சரியான மூல வார்த்தையிலிருந்து நம்ம அர்த்தம் எடுத்து கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அது குறிப்பிடுற விஷயம் என்னன்னா, அதே அளவு, அதே அளவு அல்லது அதே மாதிரி அல்லது திரும்பவும் அதே போன்று அப்படி இந்த 3 வார்த்தைகளும், இந்த 3 பதங்களும் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ 1845 வருஷங்கள்னா, அதே அளவு 1845 வருஷங்கள். அப்போ அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க 1845 வருஷங்கள்னா, பாவம் பண்ணியிருக்கிறாங்க 1845 வருஷம்னா, அவங்களுக்கான தண்டனை காலமும் 1845 வருஷம் தான் இருக்குது. சரிங்களா? அப்ப அதே அளவு, அதே மாதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அவர்கள் தேவன் அவங்கள அளவுக்கு அதிகமா அளவற்று நேசிச்சு, ஒரு பேரன்பு கொண்டு நேசிச்சு, உலகத்துல யாருக்குமே செய்யாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அருமை தேவனுடைய அன்பும், அவருடைய கிருபையும் அத அவங்க புரிஞ்சு கொள்ளாம நெறைய தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க. நெறைய சோரம் போனாங்க. அப்படின்னா, விக்கிரக உண்மையான தெய்வத்திலிருந்து அவங்க அநேக அதிசயங்களையும், அற்புதங்களையும் கண்ணார கண்டாங்க இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு விக்கிரகங்கள போய் வணங்குனாங்க. அப்ப தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்தபடினால அவர் சொன்னாங்க,
நீங்க பண்ணதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அப்போ அவங்களுடைய அக்கிரமங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, தேவன் சொன்ன பிரமாணங்களுக்கு கடைபிடிக்கிறது இல்ல. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா தீர்க்கதரிசியில கல்லெடுத்து அடிக்கிறது, இப்படி முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அது எங்க போகுதுன்னா, அது ஒரு உச்சகட்டத்துக்கு போகும். எப்படி அது ஒரு முடிவுக்கு வரும்போதுன்னா, அக்கிரமம் அதிகமா போகும் இல்லையா? உச்சத்துக்கு போகும் இல்லையா? அப்படி அக்கிரமம் உச்சத்துக்கு போனது எங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில அடிச்சு கொலை செஞ்சது. அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தினுடைய உச்சகட்டம். அப்போ தேவன் என்ன பண்றாரு, 1845 வருஷம் அவங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்டி, அந்த இடத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களா இருந்த அவங்களுக்கு, இதோ உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாம போனது. இதோ உங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசனம். அதே மாதிரியே இஸ்ரேல் தேசமும் இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை அங்க அதோட முடிய ஆரம்பிச்சிச்சு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு ரோமர்கள் அவர்கள் எல்லோரையும் அடிச்சு சிதறடிக்க ஆரம்பிச்சாங்க. தீத்துராயினால அந்த ஜெருசலேம் முழுக்க அங்க அழிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த வாய்ப்பு யாருக்கு போச்சு? இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல தேவாலயத்துடைய திரைச்சீலை மேலிருந்து இரண்டாக கிழிந்தது. அப்போ புறஜாதிகளுக்கு வழி திறக்கப்பட்டுச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவங்களுக்கு அங்க கதவு அடைக்கப்பட்டு புறஜாதிகளுக்கு வழி ஓப்பன் ஆச்சு. அதனாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உன்னதமான அழைப்புகள் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ புறஜாதிகளுக்கான காலம் அங்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த புறஜாதிகளுடைய காலத்தை அங்க ஆரம்பமாகுது இல்லையா? இந்த புறஜாதிகளுடைய காலத்தை தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு இந்த புறஜாதிகளுடைய காலம் அப்படி சொல்லி பார்த்தா அதான் சுவிசேஷ யுகம் அப்படின்னு இதுக்கு ஒரு மறுபேறு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை அபாத்தராக தீர்த்து, ஆதிகால சபையில பவுல் அவரு யூதன் தான், யோவான், பேதுரு இவங்க எல்லாமே யூதர்கள் தான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இதுக்குள்ள கரெக்டா இருந்தாங்க. அவங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படியே யூதர்களுடைய குறைஞ்சிட்டே இருக்குது. புறஜாதிகள் நிறைய சத்தியத்தை கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய போதனைகளையும் ஏற்றுக்கொண்டு உள்ள வர ஆரம்பிச்சாங்க. யூதர்கள் அப்படியே அழிய ஆரம்பிச்சாங்க. அப்போ புறஜாதிகளுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிச்சு. காரணம் அது புறஜாதிகளுடைய காலம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதக்கூடிய அந்த நிருபத்துல சொல்றார். அப்ப புறஜாதியாருடைய காலப்பகுதி அப்படிங்கிறது அந்த அதே மாதிரி எப்படி அவங்களுக்கான தண்டனை காலப்பகுதி இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்து அப்படி புடுங்கி யார்கிட்ட கொடுத்தாரு? புறஜாதிகிட்ட கொடுத்தாரு. அப்ப அது அந்த 1845 வருஷம் அவருடைய அக்கிரமத்திற்கு இணையாக இன்னொரு 1845 வருஷம் அவர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலப்பகுதியாக இருந்துச்சு. சரிங்களா? அதான் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசன பகுதியில நம்ம வாசிக்கிறோம். சிஸ்டர் ப்ளீஸ் வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. இங்க பவுல் என்ன காரியத்தை குறித்து சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப என்ன சொன்னாலும் யூதர்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காலப்பகுதி இருக்குது. இந்த புறஜாதியாருடைய நிறைவும் ஒரு காலத்துல புறஜாதிகளும் அவங்களுக்கு ஒரு முடிவு வரும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு முடிவு வந்துச்சோ அதே மாதிரி புறஜாதிகளுக்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்களும் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க இழந்துட்ட ஆசீர்வாதம் திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சு கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம இதுவரைக்கும் படிச்ச விஷயத்த
நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. பாருங்க 2 யுகம் இருக்கு. ஒன்னு யூத யுகம், ஒன்னு சுவிசேஷ யுகம். இந்த 2ம் ஒன்றுக்கொன்று அப்படியே இணையாக இருக்குது. இப்ப யூத யுகம் 1845 வருஷம் இருக்கிறது போல சுவிசேஷ யுகமும் 1845 வருஷம் இருக்கு. அப்ப இந்த யூத யுகத்துல 1845 வருஷம் என்ன அப்படின்னா அப்படியே அதுக்கு இணை இருக்கு. அப்போ அவங்களுடைய கிருபையினுடைய காலப்பகுதியாக இருந்தது 1845 வருஷம். அது அப்படியே தண்டனை காலமாக மாறிச்சு 1845 வருஷம். யூத யுகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபையின் காலப்பகுதி, சரிங்களா? சுவிசேஷ யுகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனையான காலப்பகுதி. ஓகேங்களா? அப்போ இப்ப நம்ம எப்படி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி சொன்னோம்னா, கிருபையின் காலம் துவங்கினது கிமு 1814. இப்ப நான் வருஷத்தை வச்சு சொல்றேன், சரிங்களா? கிருபையின் காலம், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிருபையின் காலம் முடிஞ்சது கிபி 33, சரிங்களா? அப்ப நீங்க தொகையிட்டீங்கன்னா 1845 வருஷம் வரும், சரிங்களா? ரைட். அடுத்தது இப்ப தண்டனை காலம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கிருபை தேவனுடைய கிருபை அவங்க கிட்ட எடுக்கப்பட்டாச்சுன்னா இம்மிடியட்டா தண்டனை வரும், சரியா? அப்ப தண்டனை காலம் கிபி 33 ஆரம்பிக்குது. இப்ப அங்கிருந்து 1845 வருஷத்தை நீங்க கூட்டினீங்க அப்படின்னா 1878 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கான தண்டனை காலம் முடியுது, சரியா? அப்ப அதான் இந்த சார்ட்ல நம்ம பாக்குறோம். நீங்க நல்லா கவனிங்க. யூத யுகம் எங்க ஆரம்பிக்குது? கிமு 1844. எங்க முடியுது? கிபி 33ல முடியுது, சரிங்களா? ரைட். அடுத்தது அங்கிருந்து ஆரம்பிக்குது. கிபி 33 இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கான தண்டனை காலம் ஆரம்பிக்குது. அது எங்க முடியுது அப்படின்னா 1878 வருஷத்துல முடியுது. அப்ப 1878 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் தண்டனை காலம் முடிஞ்சு அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அதுதான் நம்ம வசனம் வாசிச்சோம். என்ன வசனம் அப்படின்னா, இப்ப அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். என்ன புரியுது? 26ல நானே படிக்கிறேன் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். யாக்கோப்னா அவங்கதான் இஸ்ரேல் ஜனங்கள். யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவளுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்போ மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்துட்டாரா? வந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கான காரியத்தை கொடுக்க முடியும். அப்ப நம்ம கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, 1878ல இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்ப அதற்கு முன்னாடியே வந்திருக்கணும்னா 1874 வருஷம் அவர் வந்துட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு 1878ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு ஜியோன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, சரிங்களா? இதெல்லாம் நீங்க இஸ்ரேல் ப்ராபஸில படிச்சிருப்பீங்க. இந்த மனுஷன் தான் வந்து அந்த ஜியோன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்படின்னா உலகம் முழுக்க சிதறிக்கக்கூடிய யூதர்களை ஒருங்கிணைத்து அந்த யூதர்களை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, வாங்க நம்ம சொந்த தேசத்துக்கு போவோம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இறங்குனாங்க. எல்லாரும் வந்தாங்க கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. திரும்ப சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க. சில பேர் சொந்த ஊர்னா அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு திரும்ப போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அதுல கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்க சொந்தமா அவங்களுடைய இடத்துல பாருங்க, 1845 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டா அவங்களுடைய தண்டனை காலம் முடிச்ச போது அவங்க உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு இடத்த வாங்கி அங்க அவங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சொந்த ஊர்ல அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டுவோம். அப்படியே அவங்க கால் பதிக்கிறாங்க. அப்படி கால் பதிச்ச இடம் தான்
பெட்டாடிகுவா அப்படிங்கிற இடம். இன்னைக்கு அது பெரிய சிட்டி ஆயிடுச்சு. 1845 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உள்ள வந்து கால் பதிச்சாங்க. அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சு. அதனாலதான் அங்க ஆரம்பிச்சாங்க த காங்கிரஸ் ஆஃப் பெர்லின் 1878. இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக அவங்க முன்னெடுத்தாங்க. அன்பான சகோதரர்களே, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில வந்து அவர் செய்த சில முக்கியமான காரியங்கள். முதல் காரியம் இதுதான். அவர் வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருன்னா கொடுத்தார். சரிங்களா? அப்போ இதுல 4 இணைகள் இருக்குது. 4 இணைகள் இதுல இருக்குது. இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம். கிபி 29 இருந்து கிபி 29னா அவர் ஞானஸ்தானம் எடுத்தது. கரெக்டா? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். 1878 பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும். அங்க என்ன உயிர்த்தெழுதல்? இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வந்து குடியேறது ஒரு லிட்டரலா நம்ம கண் கூட பார்க்கிறோம். சரி, அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கண்ணுல பார்க்கக்கூடிய, கண்ணுக்கு தெரிய அரசாட்சி அப்படின்னு சொன்னா அங்க அங்க யூதர்கள் அங்க வந்து கால் பதிச்சது. கண்ணுக்கு தெரியாம அவருடைய ராஜ்யத்துல சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பம். சபையினுடைய உயிர்த்தெழுதல் சொன்னா அவர் வந்து இந்த 1878 சபை உயிர்த்தெழுந்தாச்சு. பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு. அப்ப அவர் எப்ப வந்திருப்பார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்துட்டார். சரியா? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அங்க ஒரு அபிஷேகம் அவருக்கு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரியே கிபி 33லயும் 33ஆவது வருஷம் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. பாருங்க, இங்க 1878 ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. அது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். அப்படின்னா இங்க சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதியில ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னா யூத யுகத்தினுடைய இறுதியிலும் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கும். இந்த கிபி 33ல நடந்த உயிர்த்தெழுதல் யாருடைய உயிர்த்தெழுதல்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இது சபையினுடைய உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டுக்கும் கரெக்டா அப்படி இணை இருக்கும். அப்போ கிபி 33ல உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னா அதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ராஜா அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கணுமே அப்படின்னா, ஆமா, கிபி 29ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில அங்க ஞானஸ்தானம் எடுத்தார். அங்கதான் அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டுச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம். அதான் ராஜா. சரிங்களா? அப்போ கிபி 29 4 வருஷத்துக்கு அப்புறம் 33 கரெக்டா ஒரு ராஜா அங்க அபிஷேகம் செய்யப்படுறார். 4வது வருஷம் ஒரு உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து மரிச்சு அங்க உயிர்த்தெழுந்தது. சரிங்களா? அதே மாதிரியே இங்க என்ன நடக்குது அப்படின்னா 1874ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாச்சு ராஜாவாக. 4 வருஷத்துக்கு அப்புறம் 78ல சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு. அதான் அதனுடைய வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா அதான் சபை. யாரெல்லாம் கிறிஸ்து இந்த தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 2 விதமான மரணத்தை குறித்து சொல்றோம். முதல்ல நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா இயேசுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இந்த 16ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னு இருக்கு. இயேசுக்குள் மரித்தது யாருன்னா ஒட்டுமொத்த உலகத்துல கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் அல்லது உலக ஜனங்கள் எல்லாருமே இயேசுக்குள் மரிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது யாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் தான். நம்மளுடைய மரணம் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளான மரணமா. அப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அங்க முதலாவது உயிர் தெளிந்திருப்பார்கள். இதுதான் முதலாவது நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுக்கு இன்னொரு நிழல் இருக்குது. என்ன நிழல் அப்படின்னா 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க முடிக்கட்டும். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அன்பான சகோதரர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். இது கவனிக்க வேண்டிய வசன பகுதி என்ன அப்படின்னா சாலமோன் ராஜா யாருக்கு அடையாளம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம்.
சாலமோன் ராஜாவான 4ஆம் வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். எப்போ? அவர் ராஜாவாய் 4ஆவது வருஷம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே அவர் ஆலயத்தை எடுப்பித்து கட்டுறார். அவர் ஆலயத்தை கட்டுறாருன்னா நீங்கள் நாம எல்லாருமே நீங்களே அந்த ஆலயம். அப்போ யார் அந்த ஆலயம் அப்படின்னா திருச்சபையின் பிள்ளைகளை அவர் உயிரோட எழுப்புறார். கரெக்டா இந்த நிழல் இங்க புரிஞ்சு வரதை நீங்க பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, 1845 வருஷங்களுடைய இணையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4 இடத்துல நீங்க பொருத்தி பார்க்கலாம். பாருங்க, 1845 வருஷம் நீங்க வச்சுக்கோங்க. எங்க ஆரம்பிக்குதோ ஏதோ ஒரு சம்பவத்தை நீங்க பொறுத்துங்க. அந்த சம்பவத்துல இருந்து அப்படி பொறுத்துனீங்கன்னா அதுக்கு இணையா இன்னொரு சம்பவம் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு கிபி 30. கிபி 30னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது. சரியா? ராஜாவா அங்க அபிஷேகம், யோர்தான் நதிக்கரையில அபிஷேகம். கரெக்டா 1845 வருஷம் நீங்க கிபி 30ல இருந்து 1845 வருஷத்தை நீங்க அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 1845 வருஷம் கழிச்சு அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ராஜாவாக 2ஆம் வருகையில அவர் வந்துட்டார். ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டாச்சு. சரி, அதே மாதிரியே கிபி 33ல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அதாவது மறிச்சு கிபி 33ல அவர் உயிர் தெழுந்தார். இங்கிருந்து 1845 வருஷம் கழிச்சு சபை உயிர் தெழுது 1878ல. சரிங்களா? அடுத்தது கிபி 36ல சரிங்களா? கிபி 36ல இங்க யூதர்களுக்கான அந்த யூத யுகத்தினுடைய எண்டு அங்க நிறைவடைஞ்சிருச்சு. இங்க கரெக்டா சபையினுடைய அழைப்பு முடியுதுன்னு சொல்லிட்டு 1881 வருஷம். சரிங்களா? அடுத்தது கிபி 70ல அங்க என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த யூதர்களுடைய அழிவு. அந்த தீத்துராயன் யாரு? தீத்துராயன் அப்படிங்கிற ஒரு ராஜா ரோம பேரரசு கிபி 70ல முழுவதுமா ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்க என்ன பண்ணாருன்னா அந்த தேசத்தை விட்டு எல்லாம் ஒரு முடிவு, டோட்டல் டிஸ்ட்ராய். சரிங்களா? அங்கிருந்து கிபி 70ல இருந்து 1845 வருஷங்களை அப்படியே நீங்க கூட்டி அப்படி தொகையிட்டு வந்தீங்கன்னா 1914 இங்க புறஜாதிகளுக்கும் ஒரு காலப்பகுதி கொடுத்திருந்தாங்க. இப்ப அங்க புறஜாதிகளுடைய நிறைவும் அங்க ஏற்பட்டுருச்சு. சரிங்களா? புறஜாதிகளுடைய நிறைவும் ஏற்பட்டுருச்சு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 2ஆம் வருகையில வந்தாச்சு. சபையினுடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பமாயிடுச்சு. சபையினுடைய அழைப்பும் முடியுது. புறஜாதிகளுடைய நிறைவும் முடியுது. அப்ப 1914ல எல்லாமே முடியுது. பாருங்க, 1914ல உலகப்போரும் அந்த உலகப்போர் அப்படிங்கக்கூடிய அந்த 1ஆம் உலகப்போரும் ஆரம்பமாச்சு. அப்ப 1ஆம் உலகப்போரும் இப்ப பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல் இந்த ஒரு கணக்கீடு எல்லாம் கொடுத்து அவர் ஒரு ஆராய்ச்சி செய்து அப்படி பிரசன்ட் பண்ணி வச்சா 1914ஓட எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருந்தார். ஆனா பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்ப இங்க ஏதாவது ப்ரூஃப் இல்லாம இருக்கா? எல்லாமே பக்கா ப்ரூஃபோட இருக்கு. இதை வச்சுதான் சகோதரர் ரசல் கணிச்சாங்க. ஆனா சபை முடியலைங்க, இன்னும் போயிட்டு இருக்குது. பாருங்க, நீங்களும் நானும் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கிறோம், சபையா ஓடிட்டு இருக்கிறோம், நம்முடைய தவறான குணலட்சணங்களை எல்லாம் நம்ம மாத்திக்கிட்டு இருக்கிறோம், சபையாறதுக்கு முயற்சி ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம அறுவடை ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, கரூர்ல பேசிக் கிளாஸ் ரொம்ப மும்பரமா நடக்குது. அதே பாருங்க, ஒசூர்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பெரிய அளவுல ஒரு அறுவடை ஊழியத்துக்கு தயாராயிட்டு இருக்கீங்க. ஆனா சபை முடியறதுக்கான காலப்பகுதியும் போயிட்டு இருக்குது. அப்ப ஏன் எல்லா கால சூழ்நிலையும் பார்த்தாலும் எப்படி முடிய வேண்டியது இன்னும் முடியலையே? காலத்தையும் நேரத்தையும் கணிச்சு பார்த்தோம்னா எப்பவோ முடிஞ்சிருக்க வேண்டியது. நாமெல்லாம் சபை வாய்ப்புகளே வர முடியாத அளவுக்கு நமக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா முடியலைங்க. ஏன் அப்படின்னா தேவன் இங்கதான் நம்ம மேல ஒரு பெரிய ஒரு இரக்கத்துக்கான
பெரிய இருக்கு. பாருங்க, நம்ம வந்து லேட்டா காலையில தூங்கி எந்திரிச்சோம். ஏன் லேட்டா தூங்கி எந்திரிச்சோம்? நைட்டு பூரா தூங்காம, தூங்க வேண்டிய காலத்துல தூங்காம, ஃபோன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். காலையில லேட்டா எந்திரிச்சோம். எந்திரிச்சது லேட்டு, குளிக்க போறது லேட்டு, சாப்பிட்டது லேட்டு. அவசர அவசரமா ஓடணும்னா, நமக்கு தெரியும் 9 மணிக்கு நம்ம பஸ் போயிரும். 9 மணிக்கு நம்ம இருக்கணும். நம்ம 9:30க்கு போய் நிக்கிறோம். ஆனா நம்மளுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, 9 மணிக்கு போக வேண்டிய பஸ்ஸு, அன்னைக்கு 9 மணிக்கு வரல. 9:30க்கு வந்திருக்குது. சரி. இது என்ன சொல்றது? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனே நன்றி. சரி நான் விட்டுருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு போச்சே! அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உதாரணம் இது ஒரு அற்பமான உதாரணம் தான். இல்லையா? ஆனா இந்த உதாரணம் தான் இன்னைக்கு தேவனுடைய தெய்வத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. தேவன் எப்பவோ முடிக்க வேண்டியது. ஆனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக பரிசுத்தவான்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவருக்கு தேவையான முத்துக்கள், நல்ல கோதுமை மணிகள் இந்த பூமியில் இருக்குதுங்க. அது ஒருவேளை நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். யாருன்னு தெரியல. அவருக்கு யாரு வேணும்னு தெரியல. யாருன்னு தெரியல. பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த 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 பாடத்தை கேட்டுட்டு இருக்கிற 25, 30 பேர் இருக்காங்கன்னா, இந்த 20 பேத்துல யாருன்னு தெரியல. தேவனுக்கு யார் வேணும்னு தெரியல. அதனாலதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுல அப்படியே நிறுத்தி அவருடைய தேவனுடைய திட்டமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போகுதாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 22. அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அன்பான சகோதரர்களே, தேவன் நினைச்சிருந்தா அது சரியான நேரத்துல கிளம்பினா ஒரு ஆள் தப்பிச்சிருக்காரு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கும். அப்ப நம்ம இந்த பாயிண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க யார் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உண்மையுள்ளவர்களுக்காக ஓடிட்டு இருக்கோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுது. அப்படின்னா எப்பவோ முடிய வேண்டியது, தேவன் இழுத்து பிடிச்சு பண்ண வேண்டியது, கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்றாங்க. ஆனா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல 9 மணிக்கு வர வேண்டிய பஸ் 9:30க்கு வேணா வரலாம். 9 மணிக்கு வர ட்ரெயின் 9:30க்கு வேணா வரலாம். ஆனா 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஏதோ கொஞ்ச நேரம் தேவன் கிருபையா நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கிருபையும் அந்த இரக்கத்தையும் புரிஞ்சு கொண்டு நாம சரியா ஓடணும்னா இந்த கடைசி காலத்துல கரெக்டா நம்ம புடிச்சுக்கலாம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த பாடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1878வது வருஷம் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்தாச்சு. எல்லாருன்னா 1,44,000 பேர்ல எவ்வளவு பேர் ரெடி ஆனாங்களோ அவ்வளவு பேர் உயிர்த்தெழுந்தாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோட இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு இந்த பூமியில இருக்கிறாங்க. அந்த அந்த கொஞ்சம் பேர் யாரு? நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். இப்ப அவங்களும் ரெடி ஆகுறதுக்காக ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நாமளும் ரெடி ஆயிட்டோம்னா வெகு சீக்கிரத்துல இந்த உலகத்திற்கு வெளிப்படையான கண்ணுக்கு தெரியும் அந்த பிரதட்சியமான ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்களும் நானும் ரெடி ஆயிட்டோம்னா அந்த ஒருவேளை கடைசி நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா இல்ல நானா இருந்தேன்னா நாம ஓட்டத்தை முடிக்கும் போது அதாவது நாம மறிச்ச அடுத்த நாள் அல்லது அடுத்த நிமிஷம் இந்த பூமியில 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற மகா உபத்திரம் வெகு சீக்கிரத்துல சம்பவிக்கும். அன்பான சகோதரர்களே, இப்போ சபையினுடைய உயிர்த்தெழுதல் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து தேவன் அநேக காரியங்களை இந்த பூமியில அடுத்து இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட காலப்பகுதியில அடுத்து என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பாடங்கள் மூலமாக நம்ம ஆராய்ச்சி செய்வோம். பொறுமையோடு கேட்டவங்க தேவன் தாமே ஆசீர்வதித்து வருகிறார்கள். ஆமாம். Thank you, brother.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு சத்திய பாட்டம் நாம் இன்னைக்கு பார்த்தோம். இப்பேற்பட்ட மேன்மையில சத்திய வச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் இருக்கிறோம். இது தூத்து கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவர் சார்பாக நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் கடைசி ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அட்மிட் பண்ணிட்டு சகோதரனை கேட்கலாம். இப்போ இனிமே இணைய கீதங்கள் படிக்க முடியும். சகோதரி ராஜேஸ்வரி, அதுக்கு தொடர்ந்து முடிவு ஜெபத்தில் வழி நடக்க முடிய சகோதரன் வின்சென்ட் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். சிஸ்டர் அட்மிட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 119 66 உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவரும் தாங்கள் முழு அபிவிருத்தி அடைந்து விட்டதாக சொல்ல முடியாது. தேவனுடைய நீதியையும் அன்பையும் நியாயத்தையும் குறித்து எனக்கு போதனை செய்ய வேண்டுவதில்லை என யாரும் சொல்ல முடியாது. ஆனால் என் சகோதரருக்கு அந்த போதனைகள் அவசியம் என்று சிலர் சொல்லக்கூடும். நாம் அவ்வாறு சொல்லாமல் மற்ற சகோதரரிடத்தில் தவறு இருக்கிறது என்று சொல்வதை விட என்னிடத்திலே தவறு உண்டென்று எண்ணுவதே ஆவிக்குரிய சகோதரனின் அடிப்படை சிந்தனையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தவறே செய்வார்களானாலும் அந்த சகோதரன் தவறு செய்வதாக தோன்றுகிறது. அவருக்காக நான் வருந்துகிறேன். ஒருவேளை அது தவறு என்று அவர் அறியாமல் இருக்கக்கூடும். ஒருவேளை நானே தவறாக எண்ணியிருக்கக்கூடும். நான் சிந்திக்கிறபடி அவர் சிந்தித்திருந்தால் வேறு விதமாய் செய்திருப்பார். எனவே நான் அவரை நியாயம் தீர்க்காமல் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய தவறாத நீதியால் நியாயம் தீர்ப்பாராக. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:5 என்பன. ஆமேன். பிரதர் கேக்குதாங்க பிரதர்? எஸ் பிரதர். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் பேரன்பும் சர்வ வல்லமையும் கொண்ட அன்பின் பரலோக பிதாவே, உமது ஒரே நேசகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வழியாக ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உமது சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா, இன்றைக்கு விசேஷமாக இணையான யுகங்களை பற்றி தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை வைத்திருக்கிறார், அதை எப்படி தேவன் எவ்வளவு துல்லியமாக அதை கணக்கிட்டு வைத்திருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அப்பா, இப்படியாக நீர் ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற இந்த சத்தியத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லை தகப்பனே, இந்த சத்தியம் நாங்கள் எங்கள் இருதயத்திலே அது பதிந்து நாளுக்கு நாள் நாங்கள் தெய்வ பக்தியிலும் தெய்வ பக்தியில வளர்ந்து தேவன் அழைத்த அழைப்பை நாங்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த அழைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தும் வண்ணமாக எங்கள் கிரியைகளையும் எங்கள் சிந்தனையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியம் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சென்று சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இணையத்துல வர தவறிய சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் இந்த சத்தியம் சென்று போய் அவர்கள் ஒவ்வொரு மனதிலும் ஒரு மறுமலர்ச்சியை தேவன் உண்டாக்க வேண்டுமா என்பதை ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சிறிய ஜெபத்தை என் மீட்பரும் இரட்சகரும் கண்மலையும் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.